மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அடுத்த ஃபைனலிஸ்ட் சொல்லிட்டுமா? இந்த பிக் பாஸ் மாதிரி ஒஸ்டான பிக் பாஸ் எந்த சீசன்லையுமே இல்லை. பிக் பாஸ் 7 வந்து ரொம்ப ஃபெயிலியர் தான். இன்னைக்கு வந்து கமல்ஹாசன் வந்து எலிமினேஷன் யார் அப்படின்னு சொல்கிறாரு. விசித்ரா தான் எலிமினேட் ஆகி வெளியே போய் அது என்னுடைய எலிமினேஷன் வந்து அன்ஃபேர் அப்படின்னு சொல்லி அவங்க வீடியோலாம் போட்டு சமூக வலைதளங்கள்லாம் வந்துருச்சு. இதில் என்ன த்ரில்லிங் இருக்குதுன்னு தெரியல. ப்ரொமோவில் வந்து த்ரில்லிங்கை காட்டுறாங்களாம், காட்டுன்னு காட்டுறாங்க. மாயாவை சேவ் பண்ணுறதுக்காக இவங்க பண்ணுற அக்கப்போரெல்லாம் இருக்குது பாருங்கள். மாயாவை ஃபைனலில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க செய்கிற தில்லாலங்கல்லி வேலையெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கெல்லாம் டென்ஷன் தான் ஆகுது. விசித்ரா வந்து நல்ல ஓட்டு வாங்கியிருந்தாங்க, ஆனாலும் அவங்கள வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்க. இளைய தலைமுறைகளுக்காக வழி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூத்த தலைமுறையை வந்து அவமானப்படுத்தி அனுப்பிச்சி விட்டாரு கமல்ஹாசன் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. மாயாவை வந்து எப்படி ஃபைனல் கொண்டு வந்துருவாங்க. வீக்கெண்டு மிட் வீக் எலிமினேஷனில் வந்து விஜய் வர்மாவை தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதில் என்ன கமல்ஹாசன் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தெரியல. மாயாவை ஃபைனல் கொண்டு போய் மாயாவுக்கு டைட்டிலை கொடுத்தாலும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ஒரே ஒரு விஷயம், ஒரு சம்பவம், நல்ல சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா, அர்ஜுனாவை 2வது ஃபைனலிஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்தோடனே சேவ் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதுதான். உங்களுடைய கருத்து என்ன? பிக் பாஸில் இந்த பிக் பாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.